அனைவருக்கும் வணக்கம். சைபர் கிரிமினல்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படி நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருது, உங்களுடைய ஓடிபி சொல்லுங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், எங்களுக்கு வந்து ஓடிபி வேணும், அது மூலயமா உங்களுக்கு ஒரு லோன் வந்திருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மள்ட்ட ஓடிபி கேட்பாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நிறைய செய்திகள்ல வந்திருக்கு, எங்களுடைய பணம் போயிருச்சு, ஓடிபி சொன்ன உடனே பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிலாம். இப்ப புதுசா ஒரு அதே அந்த கும்பல் தானா இல்ல இது வேற கும்பலான்னு தெரியல, வீட்டுக்கு வீடு வந்து ஓடிபி கேக்குறாங்க. என்ன மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா, இலவச பேருந்துல தான் நம்ம பயணம் பண்றீங்க? ஆமாங்க ஐயா. சரி, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேரா? சரி, உங்க தொலைபேசி எண் சொல்லுங்க, ஒரு ஓடிபி வரும், அது சொல்லுங்க அப்படின்னு. நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எதுக்கோ கேக்குறாங்க போல இருக்கு. 100 டெய்லி வேற மகளிர் உரிமை தொகை வருதுன்னு வேற கேட்டுட்டாங்க. இந்த 1000 ரூபாய் வாங்கணுமே, இந்த ஓடிபி சொன்னாதான் அந்த 1000 ரூபாய் வரும் போல அப்படின்ற எண்ணத்துல இவங்க ஓடிபி சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஓடிபி வந்ததுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வீட்டுக்கு அனுப்புறாங்க. அது என்னன்றதை இவங்க யாரும் படிக்கிறது இல்லை. உறுப்பினர் இணைக்கப்பட்டு விட்டது. இணைச்சிட்டு இங்க அங்க இருந்து ஐயாவுக்கு அடிச்சிடும். ஐயா, இன்னைக்கு ஒரு 100 பேரை சேர்த்துருக்கோங்க ஐயா, ஓடிபி எல்லாம் வாங்கிட்டோம், போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டாங்க ஐயா, அவரு சிறப்பு, நம்ம இன்னும் ஒரு 2.5 கோடி நபர்களை இணைக்க வேண்டும், ஓரணியில் தமிழ்நாடு, நம்ம ஒரு மிகப்பெரிய வலுவை காட்டணும் அப்படின்னு அவங்க. இங்க இப்படி ஒரு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை கிளையில ஓடிபி வாங்குவதை தடை செய்யப்பட்டிருக்கு. இது எதனால அப்படின்னா, இதை பயன்படுத்தி நிறைய திருட்டுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே ஓடிபி கேட்கக்கூடாது, அதுதான் வந்து பேங்க் நமக்கு அறிவுறுத்துவாங்க. இதுல இவங்களும் அந்த இதை உறுப்பினர் நீங்க இணைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஓடிபி வாங்காதீங்க, ஒரு தொலைபேசிக்கு ஓடிபி அனுப்பி அதை வாங்காதீங்கிற மாதிரி இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கு. இதுக்கு பிறகாவது கரடியே காரி துப்பிருச்சு, இதுக்கு மேல நம்ம பாச்சா பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச செயல்கள் என்ன செஞ்சிருக்கோம். இந்த 4 ஆண்டு ஆட்சி, இன்னைக்கு கலெக்டரேட்ல பாத்தீங்கன்னா 4 ஆண்டு சாதனைன்னு கலெக்டர் ஆஃபீஸ்ல வச்சிருக்காங்க. என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளக்ஸ் இருக்கு, 4 ஆண்டு சாதனை, முதல்வரோட புகைப்படம். வேற எதுவும் எனக்கு அதுல சாதனையா தெரியல. பேக்ரவுண்ட்ல ஒரு ரெட் கலர்ல நல்லா பிக்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த சாதனையும் அதுல விளக்கமா இல்லை. அது பாத்தீங்கன்னா 3க்கு 2 தான் இருக்கும் போல இருக்கு பிளக்ஸ். ஏன்னா 4 ஆண்டுக்கு 3க்கு 2ல பிளக்ஸ் வைக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய சாதனைகள் இருக்கு. அது மிகப்பெரிய வேதனை. இதே 4 ஆண்டு ஆட்சியை நீங்க நாம் தமிழர் கட்சிட்ட கொடுத்து பாருங்க. 5வது ஆண்டு ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் வேண்டாம், ஒரே கட்சியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாயிடும். ஏன்னா நாங்க சாதனைகளை சொல்ல மாட்டோம், மக்கள்கிட்ட போயிட்டு ஓடிபி கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். எங்களுடைய செயல் மூலியமாகவே நாங்க அனைத்தையும் செய்திருவோம். அது வந்து உங்களுக்கு மக்களுக்கும் புரியும், திமுக காரவங்களுக்கும் புரியும், அதிமுக காரவங்களுக்கும் புரியும். அதனாலதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து அனைவரும் பயப்படுறாங்க. அங்க வந்தா இதை செய்வாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளாலெல்லாம் இங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு 2.5 கோடி உறுப்பினர்களை நோக்கி திமுகவின் பயணம் இன்றுடன் முடித்து வைக்கப்பட்டுள்ளது என்று பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வேற ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.